அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு சன்னா மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 4, பிரிஞ்ச இலை, கல்பாசி, அன்னாச்சிப்பூ, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம் வைக்கணும். அதுக்கு நம்ம இந்த தக்காளி நம்ம ஒரு 4 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதிலே கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். தக்காளியும் மல்லித்தூளும் போட்டிருக்கோம். அதிலே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு இந்த அளவு ஒரு சின்ன பல்லில் ஒரு 10-15 பல் பூண்டு. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம தக்காளி, கொத்தமல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு இப்போ நல்லா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் கொண்டைக்கடலை நல்லா நம்ம ஊற போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு மறுபடியும் குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சலை, சோம்பு, கல்பாசி, நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கோம். பாதி வெங்காயத்தை இதிலே போட்டு ஒரு சுற்று மட்டும் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா கிரேவி நல்லாயிருக்கும். இதை வதக்கியும் செய்வாங்க, வதக்காமையும் செய்யலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாமே நம்ம அரைச்சிக்கிட்டோம். நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா ஊற்றிட்டு இதில் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமாக. கொண்டைக்கடலை மட்டும் நம்ம ஊற போட்டு வேக வச்சுக்கிட்டா போதும். 5 நிமிஷத்தில் நம்ம மசாலாவை அரைச்சி டக்கு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த குக்கர்லேயே ஒரு 2 விசில் விட்டால் போதும். கொஞ்சம் நல்லா வேகட்டும், பார்க்கலாமா. நம்ம எடுத்து வச்சுருக்க தூள்களை போட போகிறோம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கிடுவோம். ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம தக்காளியோடு அரைச்சிட்டோம். அதனால் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவும் சப்பாத்திக்கு பூரிக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்தளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போதும். அவ்வளோதான். நம்ம பச்சை மிளகாயை அரைச்சி போட்டுருக்கோம். அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும், பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்சுருக்க சுண்டலை இதிலே போட்டுடலாம். பாதி வந்துடுச்சு. இன்னும் 2 விசில் விடுறப்ப நல்லா வேகட்டும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம விசில் விட்டாலே போதும். நல்லா கிரேவி நல்லா வந்துடும். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். பூரிக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதில் இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை. எல்லாம் வீட்டில் இருக்கிற மசாலா தான். கொண்டைக்கடலை மட்டும் நம்ம ஊற போட்டு வேக வச்சுக்கணும். அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு நீங்கள் தனியாக வேக வைக்காமல் இப்படியே போட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். நாங்கள் அதில் கொஞ்சம் வேக வச்சு இருத்துட்டு அப்புறம் இதில் போட்டு தனியாக வேக வச்சோம். இப்போ நம்ம மிக்சி ஜார் அலசின தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம்.
நமக்கு நல்லா ஒரு 4-5 விசில் வந்து வேகிறதுக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம நல்லா விசில் விட்டுருங்க. இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா. இப்போ வேகட்டும். சப்பாத்தி கொண்டைக்கடலை குருமா. நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் கொண்டைக்கடலை வேகிறதுக்குள்ளே. சப்பாத்தி மாவு ஏற்கனவே நம்ம வீடியோவில் எப்படி பிணைஞ்சிருக்குதுன்னு எல்லாம் போட்டிருக்கோம். சேனலை உள்ளே போய் பாருங்கள், போர் அடிக்காது. ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப குயிக்காக செய்கிற வேலை தான் சமையலை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை ஃபுல்லாக உள்ளே போய் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சீக்கிரமாக ஒரு ரெசிபி செய்கிறது தான் போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே சப்பாத்தி நம்ம கோதுமை மாவில் புரோட்டா செய்கிறப்ப மாவு பிணையிறது போட்டிருக்கோம், நல்லாயிருக்கும். நீங்களும் போய் பாருங்கள், அது நம்ம சேனலில் போய் பாருங்கள். போர் அடிக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். எளிமையாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சிம்பிளாக, அதே நேரம் நல்லா டேஸ்ட்டாக. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் செய்கிறது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு நல்ல சப்பாத்தி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பேப்பர் மாதிரி நல்லா படியுது. இந்த மாதிரி ஒரு நல்ல சப்பாத்தி செஞ்சுட்டு எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்டான ஒரு சப்பாத்தி. பேப்பராட்டம் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி செஞ்சு இப்படி ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா எப்படி வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் பேர் கொண்டைக்கடலை பாதி அரைச்சி போடுவாங்க. நம்மளுக்கு வேணும்னா அப்படி அரைச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி போட்டிருக்கனால கிரேவி நல்லாவே இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கொண்டைக்கடலை கிரேவி நம்ம செஞ்சாச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளுங்க வச்சு தான் நம்ம சட்டுன்னு ஒரு கிரேவி செஞ்சுட்டோம் சப்பாத்திக்கு. ரொம்ப வேலையெல்லாம் இல்லை, அவ்வளோதான். நல்ல ஒரு சாஃப்டான ஒரு சப்பாத்தி பாருங்கள். சாஃப்டான ஒரு சப்பாத்தி கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே வரும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம வந்து எப்படி டேஸ்ட்டாகவும் ரொம்ப சட்டுன்னு காலைல ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு இல்லை நைட்டு டிஃபனுக்கு எதுக்கு வேணால் நம்ம வந்து சீக்கிரமாக
ஒரு செகண்டில் நம்ம செய்கிற வேலை தான் இது. எதுவும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தேவையில்லை. அதே நேரத்தில் கடையில் உள்ள மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மசாலா கொடுத்து இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பூரிக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். சப்பாத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நைஸாக பேப்பர் மாதிரி இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.